கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா வீடியோலயும் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு எடுத்தது. எப்படியோ ஆடி முடியறதுக்குள்ள நான் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நாங்க கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு மச்சான் இல்ல. நாங்க மட்டும் ஆடி நோம்பிக்கு அம்மா வீட்டுக்கு போனோங்க. அதுவுமே வந்து இப்போ ஊர்ல இருக்கிறதுனால போயாச்சு. அதுவும் கரெக்ட்டா இந்த தடவ சண்டே தான் வந்துச்சு இல்லைங்களா? அதனால சனிக்கிழமை சாயங்காலமே வந்து ஊருக்கு போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில குட்டீஸ் வந்து யாரும் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி வீட்லயே விளக்கெல்லாம் போட்டு, ஆஸ் யூசுவல் நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா வந்து காலையில நேரமே நாட்டுக்கோழியில வந்து கெட்டி குழம்பும் ரெடி பண்ணி, இட்லியும் தான் செஞ்சாச்சு. அதுவும் ஒருத்தனுக்கு இட்லி வேணுங்கிறான், இன்னொருத்தன் தோசை வேணுன்ட்டான். சரி நானா இருந்தா மிரட்டி எல்லாருக்கும் இட்லியே குடுத்துருவேன். அம்மாச்சிலாம் அப்படி இல்ல இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன வேணுமோ அத செஞ்சு குடுத்துருவாங்க. சரின்ட்டு சின்ன குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தோசை, பெரிய குட்டியெல்லாம் இட்லி சாப்பிட்டுக்கிட்டான். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானத்துக்கும் நான் வந்து செஞ்சு வச்சிரலாம் அப்படின்ட்டு தாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை காத்திருக்கு. என்னன்னு பாருங்க. அப்புறம் இப்ப சின்ன அடுப்பு வந்து அந்த ஒத்தை அடுப்பு இருக்கு. அத எடுத்து கீழ வச்சு தண்ணி குழம்பு. நம்ம ஊர் ஸ்பெஷல் தண்ணி குழம்பும் வந்து வச்சாச்சு. என் குட்டீஸ்க்குலாம் வந்து ஃப்ரை வேணும்னாங்க. அதுக்கு நான் வந்து கொஞ்சமா கலக்கி வச்சுட்டேன். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் நோம்பிக்கு போகையில சரி குட்டீஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சுட்டு போலாம் அப்டின்ட்டு தான். அம்மா வந்து ஒத்தையா எதுவும் செய்ய முடியாது. முந்தின நாளே போயிருந்தோம் அப்டின்னா, ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சிருக்கலாங்க. நான் வந்து அன்னைக்கு சாயங்காலம் தான் போனேன். அதனால நான் இங்கேயே என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சமா பாதுர்ஷா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் கடைசியா ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு, நம்ம எப்பவுமே வந்து வீட்ல அப்படித்தானங்க. ஏதாச்சும் நோம்பி அப்படி சும்மா நாள்ல கூட நேரமே குளிச்சுருவோம். இந்த மாரி நோம்பி அப்படின்னா தான் நம்ம குளிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரமே குளிச்சுட்டு, நானும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க வீடியோ வந்து கன்டின்யூ ஆகுது. அம்மா வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி, காலையில நேரமே என்ன பண்ணிட்டாங்க, முறுக்கு சுடலான்னு சொல்லி அரிசி ஊற வச்சுட்டாங்க. நானும் சொன்னேன், "அம்மா வேண்டாம். எவ்வளோ ஏன்னா நாங்க வந்து ஈவினிங் வந்து கிளம்பணுங்க ரிட்டர்ன் தாராபுரம் வரணும். வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். வேண்டாம்." அப்படின்னு அம்மா இல்ல. ஏன்னா நம்ம ஊர்ல மெயின் எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த நோம்பி அப்படின்னா முறுக்கு சுட்டுருவாங்க. முறுக்கு, இல்லையா லட்டு, இல்லையா மிச்சர். இதுதான் வந்து மெயினா இருக்கும். அம்மா வந்து முறுக்கு சுட்டுக்கலாம், முறுக்கு சுட்டுக்கலான்னாங்க. ஏன்னா குட்டீஸும் எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க, செய்யலான்னாங்க. கரெக்ட்டா அத்தையும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அத்தை வந்து எங்களையெல்லாம் குட்டீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அதனால அத்தை இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடா முடிஞ்சிருச்சுங்க. இல்லையா நானும் அம்மாவுமா இருந்து இன்னும் கொஞ்சம் கூட வேலை கொஞ்சம் நேரம் இழுத்துருக்கும். ஆளுக்கு ஒரு வேலை. ரொம்ப டயர்டே இல்லைங்க. சீக்கிரம் வந்து செஞ்சுட்டோம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் முறுக்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். யார் யார் வீட்ல ஆடி 18க்கு முறுக்கு சுட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பாதுஷா ரெசிபி வந்து ஷார்ட்ஸுக்கு தாங்க எடுத்து வச்சிருந்தேன். உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பாதுஷா இருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு நாள் ஷார்ட்ஸுக்குனாச்சும் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா ஷார்ட்ஸே இப்ப என்னால அப்லோட் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல. நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணையில கேரளால இருந்ததுனால, எனக்கு வந்து நல்ல ஒரு தைரியம் இருந்துச்சு. கண்டிப்பா நாம வந்து சேனல்ல டெய்லி வீடியோ போட்டுருவோம், ஷார்ட்ஸ் போட்டுருவோம் அப்படின்ட்டு. நாங்க இங்க இப்போ ஊருக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா, டைமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்லயும் பார்த்தீங்கன்னா, வேலை சரியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வெளி வேலை வந்து நெறைய வந்துருதுங்க. ஏதாச்சும் ஃபங்ஷனு, இல்ல எங்கேயாச்சும் பார்க்க போறது. அப்புறம் இப்ப என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிருச்சுங்க. அதனால இந்த ஒரு 10 நாள் வந்து ரொம்ப பிரேக் ஆயிருச்சு. ஏன்னா, அப்பாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுனால தான் சரி இந்த எடுத்து வச்ச வீடியோனாச்சும் அப்லோட் பண்ணலாம் அப்டின்ட்டு தான். ஏன்னா, எப்பவுமே வீடியோ வந்து ஸ்டாக் வச்சிருப்பேன். இப்ப எந்த வீடியோவுமே இல்ல. 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா, பர்சனலா மெசேஜே அனுப்பிட்டாங்க. "என்ன ஆச்சு சிஸ் மெசேஜவே இது சாரி வீடியோவே காணோம்" அப்படின்னு சொல்லி. சத்தியமா டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் வந்து சரி எப்படியோ ஒண்ணு இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்து இன்னைக்கு வாய்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இது வந்து பாதுர்ஷா முந்தின நாள் தாங்க செஞ்சேன். சனிக்கிழமை தான் செஞ்சிருந்தேன். ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சமா தான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டைம் செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருந்துச்சு. நெய்யோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த தடவ என்ன பண்ணேன்னா, நெய்ய கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அதாவது ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊத்துனேன். அதிலேயே 2 ஸ்பூன் வந்து தயிரு. அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மைதா மாவும் போட்டு, அதுக்குள்ள கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போடணும், பேக்கிங் சோடா, கொஞ்சமா சர்க்கர போட்டு நல்லா கலந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும்.
அதுக்கப்புறமேல் வேணா தண்ணி ஊத்தி, நம்ம சப்பாத்தி மாவ விடவே கொஞ்சம் லூஸா பெனஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. வச்சுட்டீங்க அப்டின்னா, இன்னுமே மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. ஏன்னா தயிரு, பேக்கிங் பவுடர், சோடா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வந்துரும். நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த உருண்டைய வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா உருட்டியிருக்கணும். இல்ல அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா இது பண்ணியிருக்கணுங்க. திக்னஸ் வந்து ரொம்ப பெருசா போச்சு. அதனால என்னாச்சு, டேஸ்ட்டெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நடுவுல மட்டும் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா, அது வந்து திக்னஸ் அதிகமா இருக்கிறதுனால, அந்த சுகர் சிரப் வந்து அதனால அப்சர்வ் பண்ண முடியல. அதனால நடுவுல மட்டும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுங்க. வேற எல்லாம் எந்த இதுவும் இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உருண்ட உருட்டையில கொஞ்சம் சின்னதா உருட்டுங்க. இல்ல அப்டின்னா, சைஸ கொஞ்சம் பெருசு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து அந்த 3 கப்பு எடுத்திருந்தேங்க மைதா மாவு. அதுக்கு வந்து 1 கப்பு சுகர் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. தண்ணி வந்து அது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும். அதே மாரி சுகர் சிரப் வந்து இந்த கம்பி பதம்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த லட்டு இதுக்கெல்லாம் செய்வோம். அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க. கையில எடுத்து எடுத்து பாப்பாங்க. ஆனா எனக்கு வந்து கையில எடுத்து பாக்க தெரியல. நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு டம்ளர்ல இல்ல தட்டுலலாம் தண்ணிய வச்சுட்டு, அதில எடுத்து விட்டோம் அப்டின்னா, கையில வந்து ரிட்டர்ன் வரணுங்க. அதுதான் வந்து கரெக்ட்டான பதம். நான் வந்து எப்பவுமே அப்படிதான் செக் பண்ணுவேன். இப்ப அத செஞ்சதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்ப அப்படியே கொஞ்சம் சூடாவே இருக்கணும். ஆறிருச்சு அப்படின்னா கூட நீங்க மறுபடியும் சூடு பண்ணிக்கங்க. இப்ப அந்த பாதுர்ஷா வந்து அ தீ வந்து ரொம்ப ஸ்பீடா வைக்கவே கூடாது. சிம்லயே வச்சுருங்க. எந்த அளவுக்கு வந்து சிம்ல வச்சு பொரிக்கிறீங்களோ, அப்பதான் உள்ள வந்து நல்லா வேகும். அதே மாதிரி சிம்லயே வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ப்ரவுன் கலரா வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்குள்ள நான் எதுவும் வேற குங்குமப்பூ இருந்தா போடலாம். என்கிட்ட அது இல்ல. அதனால நான் வந்து ஏலக்காய மட்டும் சும்மா பொடி கூட போடலைங்க. ஏலக்காய உரிச்சு அப்படியே உள்ள போட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, பாதுஷா வந்து நல்லா ஒரு ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இத அப்படியே எடுத்து இந்த சுகர் சிரப்புல போட்டுறணும். போட்டு ஒரு 5 நிமிஷங்க. இப்ப நம்ம அத எடுத்து சுகர் சிரப்ல போட்டுட்டு, அடுத்தது நம்ம அடுப்புல போடுற வரைக்கும் ஒரு சைடு ஊறட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து எடுத்து வச்சிரலாம். இது வந்து குலோப் ஜாமுன் மாதிரிலாம் வந்து உள்ளேயே போட்டுருக்கணும் அப்டின்லாம் இல்ல. அ பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப்பு மட்டும் சூடா இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. போட்டுட்டு 2 சைடும் திருப்பி வச்சுட்டு, எடுத்து தட்டுல தனித்தனியா வச்சுட்டீங்க அப்டின்னா, அப்படியே இருக்கும். இல்ல நமக்கு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, மேல வந்து வெள்ள கலர்ல அந்த சுகர் அந்த இது வந்து ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்டின்னா என்ன பண்றீங்க, மறுபடியும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, லாஸ்ட்டா லேசா சூடு பண்ணி, கொஞ்சம் முறுகல் ஆனதுக்கப்புறம், சுகர் சிரப் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் முறுகல் ஆனதுக்கப்புறம், நம்ம சுட்டு வச்சிருக்கிற அந்த பாதுர்ஷா எல்லாத்தையும் போட்டு, அப்படியே ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க அப்டின்னா, அது எல்லாத்துலயும் அந்த சுகர் இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். நான் வந்து இந்த டைம் வந்து அப்படிதான் பண்ணியிருந்தேன். போன டைம் வந்து அந்த இது ரிஸ்க்குக்குலாம் போகலைங்க. இந்த டைம் பண்ணுனேன். அது நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மேல வந்து அந்த வெள்ள கலர்ல அந்த சுகர் சிரப் வந்து ஒட்டி இருந்துச்சு. அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் போட்டு, இந்த மாரி பிளேட்ல தனித்தனியா எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா ஒட்டாது. எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, எல்லாம் ஒட்டிக்கும். நாம வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தனித்தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பாதுர்ஷா ரெடி ஆயிருச்சு. நானே இத பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் டைம் போடுறேன். ஆனா வந்து 2 டைமே சூப்பரா வந்துருச்சுங்க. அதனால நீங்க இதே மாதிரியே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து உங்களையே திரும்பவும் மீட் பண்றேன். தேங்க் யூ.